அடுத்ததாக சென்னையில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக தீநகர் திருமலைப்பிள்ளை பகுதியில் வீதியில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் கள தகவல் என்ன? தேவப்பிரியன், நம்ம காலையில பார்த்தோம் சென்னையில பெய்திருந்த அந்த கனமழையின் காரணமாக நம்ம இருக்கக்கூடியது திருமலைப்பிள்ளை ரோடு ஃபுல்லாவே தண்ணீர் நிரம்பி இருக்கு. நீங்க பார்க்கலாம், வாகன ஓட்டிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பல பேர் உதவி செய்யறாங்க. மாநகராட்சி ஊழியர்கள் தண்ணியை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறாங்க. அவங்களுமே நின்று போகக்கூடிய வாகனங்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கான திசை காட்டும் வேலையில் இறங்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் பல இடங்கள்ல வாகனங்கள் ஆங்காங்கே ஸ்ட்ரக்காய் நிக்கிறத பார்க்கலாம். இப்ப பாக்குறது நம்ம அடுத்தபடியாக பார்க்கும்போது ஒளிப்பதிவாளர் அம்ஜித் காட்டுவது பசுல்லா சாலை. இந்த திருமலைப்பள்ளி ரோட்ல இருந்து வலதுபுறமாக கோடம்பாக்கத்திற்கு செல்லக்கூடிய சாலையாக இருக்கக்கூடிய பசுல்லா சாலை இருக்கிறது. நடுவில் ஒரு கார் தடைப்பட்டு அப்படியே நிற்பதை பார்க்கிறோம். அதை தாண்டி ஒருவர் இருசக்கர வாகனத்தில் ஒரு அடுத்தடுத்த நபர்கள் வாகனங்கள் நின்று அவங்களும் தள்ளி வர்றதை பார்க்கிறோம். ஒரு சில வாகனங்கள் அந்த நீர்ல வேகமா அவங்களே வண்டியை இயக்கிட்டு வர்றதையும் பார்க்கிறோம். இப்படியான காட்சிகள் தான் இங்க திருமலைப்பிள்ளை ரோடு பசுல்லா சாலை, அதே போல வாணிமகால் அங்க பகுதியில் இருக்கக்கூடிய முழுவதுமாக அவ்வளவு மழைநீர் தேங்கி இருக்கிறது. இந்த மழை வெள்ள நீர் வடிவதற்கான சூழலை மாநகராட்சி பணியாளர்கள் மறுபுறத்தில் அவங்களும் கவனிச்சுட்டு வர்றாங்க. இருந்தாலும் தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தேவையில்லாமல் வர வேண்டாம், வெளியில் வர வேண்டாம் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறோம். பலர் நம்மிடையே பேசும்பொழுதும் சொன்னாங்க, அலுவலகம் இருக்கிறது, அதுக்காக வந்திருக்கிறோம், வேறு வழி இல்லை. ஆனா இன்றைய தினத்துல இப்படி மாட்டுவோன்னு தெரியாமலும் வந்திருக்கிறோன்றத நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சென்னை வாசிகளுக்கு ஒரு 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 ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எங்க இருந்து மேடம் வரீங்க? எங்க இருந்து வரீங்க மேடம்? அப்துல்மேட்ல இருந்தா ஆபீஸ் இருக்காங்க. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? மறுபடியும் இன்னைக்கு ஒர்க் போய் ஆகணுமா? ஆமா, கம்பல்சரி போகணும். மந்த் எண்ட் இல்லையா, நாங்க டார்கெட் பேஸ் ஒர்க் பண்றோம், ஸோ அதனால போய் ஆகணும். இன்னைக்கு தனியார் அலுவலகங்கள் விடுமுறை விட்டுருக்கலாம். ஆனா அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையால பலர் இங்க கஷ்டப்படக்கூடிய வாகனங்களை தள்ளி வர்றதையும் பார்க்க முடியும். இந்த தடைப்பட்டிருந்த அந்த வாகனம் மிக 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 மோசமாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடியவர்கள் அதை சரி செஞ்சு வர்றாங்க. இருந்தாலும் எங்க இருந்து சார் வர்றீங்க? எங்க இருந்து வரீங்க சார்? மாதவரம்ல இருந்து வரீங்க. ஏன் இன்னைக்கு டி நகர் அர்ஜென்ட் ஒரு ஃபங்க்ஷன், அதனால போய் இருக்கிறோம். ஓகே. ஆனா இப்போ நான் நினைச்சா அங்க இல்ல வழியில. இங்க மாநகராட்சி ஊழியர்கள் இந்த காரை கார் சிக்கி இருக்கிறது, அதை அவங்க நகர்த்தக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு வர்றாங்க. அதை நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியா இந்த பகுதியில முழுவதுமாக இந்த வாகனங்கள் பல இடங்கள்ல தள்ளி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சென்னை முழுவதுமாக இங்க இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இந்த வாகனங்கள் தடைப்பட்டிருக்கு. அதுவும் டி நகர் பகுதி முழுவதுமாக ஏறத்தாழ பல வாகனங்கள் ஆங்காங்கே நின்று போயிருக்கிறது. திருமலைப்பிள்ளை ரோடு, அதே போல பசுல்லா ரோடு முழுவதுமாக சாலைகள் தண்ணீர் தேங்கி நின்று மக்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. 12 மணி நேரத்திற்கு மேலாக சென்னையில் தொடர்ந்து கனமழை என்பது பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் தற்போது வழக்கமாக தண்ணீர் தேங்கக்கூடிய தியாகராய நகர் பகுதியில் தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க. தொடர்பான கள தகவலுக்கு சுபாஷ்.